அனிதா ராதாகிருஷ்ண கைது பண்ணியாச்சு, மார்க்கண்டையனை கைது பண்ணியாச்சு, உதயநிதியை தூக்கியாச்சு, அடுத்து நீங்க தான். தம்பி படிச்சதே பாளையங்கோட்டை ஜெயில தான், வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகை விட்டுருக்கோம். அதான் பார்த்தோமே, நீங்கள் பாளையங்கோட்டில் படிப்பீங்க, வேலூரில் வெள்ளை அடித்து வாடகை விடுவீங்க, 2 கம்பு பையை தூக்கிட்டு வருவீங்க. ஏண்டா நீ பட்டதெல்லாம் பார்த்ததெல்லாம் தெரியல நினச்சிட்டு இருக்கியா? மக்கள் யாரும் பார்க்கலையா நீங்கள் பண்ணிட்டதெல்லாம்? டிஎம்கே அரசு கைது பண்ண போதில் நீ எப்படி கூவுனா, எப்படிலாம் கூவுனா, எப்படிலாம் பதுங்குனீங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடே பார்த்து சிரிச்சது தானே. இவியில் பற்றி ஆன்னு சொல்கிறீங்களே, அரெஸ்ட் பண்ண போதில் அந்த ஆன்னு அப்போ உட்காந்து சொல்லு சரியா? இந்த வாயால் தான்டா அழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இவன் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இந்த நாயெல்லாம் பிடிச்சி வெளியே போடுங்கண்டு. இந்த நாயை உள்ளே வச்சு இந்த பாருங்க பிஸ்கெட் எதாவது போடுங்கடா, தயவு செஞ்சு இது யூடியூப்பில் சம்பாதிக்கலாம். அதில் ஒரு 10 ரூபா பிஸ்கெட்டை வாங்கி வயிற்றை நிறச்சி விடுங்க. இப்படியே இருந்தால் அந்த நாய் பைத்தியம் பிடிச்சி வெறி நாயை மாறிட போகுது. ஆமா, நாங்க பூஜ்யம் தாண்டா, நாங்க முட்டை தாண்டா. வெறும் முட்டை இல்ல, கூ முட்டை. அந்த முட்டை தாண்டா இங்க வந்து நிக்குது மக்களுக்காக. வேற எந்த சொட்டையும் வந்து நிக்கல. வேற எந்த சொட்டையும் நிக்கலையே. யார் ரஜினிகாந்த் அவரை சொல்றாரா தெரியல. டேரக்டா அட்டாக் வந்து ரஜினிகாந்த் பண்ணிட்டாரான்னு தெரியல. நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சொட்டைன்னு சொன்னா ரஜினிகாந்த் அவர்களை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. சரி ரைட்டு இருக்கட்டும். மக்களுக்காக நிற்கிறேன்னு சொல்றீங்க. என்ன நிற்கிறீங்க? எதுக்காக நிற்கிறீங்க? நின்று அங்கே என்ன பேசுகிறீங்க? அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது? எதை அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? விஜய் அவர்கள் மேலே வன்மத்தை கொட்டணும். அந்த கூட்டத்துலேயும் இந்த விஜய் அவர்கள் மேலேயே வன்மத்தை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மக்களுக்கு நிற்கல நீங்கள். அது ஒரு கூட்டமாக, அந்த கூட்டத்தில் அவங்கள எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போடுறீங்க. அவ்வளோதான். கேட்டால் நாங்கள் வந்து மக்களுக்காக நிற்கிறோம். அந்த கூட்டம் எதுக்காக நடந்துச்சு, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அறிஞ்சவங்க இங்கே பல பேர். கீழே கை தட்டாதீங்க. இவெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு கீழே கை தட்டாதீங்க. இவனுக்குலாம் அந்த அருகதையே கிடையாது. மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கும், மற்ற கட்சியை பற்றி பேசுகிறதுக்கும், மற்றவங்களை இழிவாக பேசுகிறதுக்கும். இழிவாக பேசவே கூடாது. ஃபஸ்ட்டு இவனுக்கெல்லாம் ஒரு துளியில் அருகதை கிடையாது மற்றவங்கள பற்றி பேசுகிறதுக்கு. ஏன்டா நாக்கெல்லாம் வெட்டி 2 துண்டாக தூக்கி தலையில் தூக்கி போட்டுறான். எங்கேயாவது போட்டு நாய்க்கு போட்டுரு. எதுக்கு சொல்கிறேன்னா, உன் நாக்கு இருக்க போய்தான் சொல்லட்டி பேசுது. ஒரு பக்கம் இப்படி ஒரு அடி, இன்னொரு பக்கம் இப்படி ஒரு அடி. 2 இதுலேயும் சவுட்டில் பலால் அடிச்சாங்களா? இப்படிலாம் இருக்காதடா, இப்படிலாம் இருக்காதீங்க. இருந்தால் இப்படி தான் மக்கள் அடிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி காமிச்சிட்டாங்களா? அப்படின்னு இருந்து விவஸ்தை கெட்டிருந்து நீ இப்படி தான் பேசுவா அப்படின்னா மக்கள் இனிமே என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் பேசும்போது செருப்பை தூக்கிட்டு வந்து சாணியில் முக்கி அடிக்கலாம்னா என் பேரை மாற்றிக்கிறேன். நாகேந்திரன் ஐயா விஜய் அம்மா குறித்து தான் பேசுகிறாரு. பெத்த அப்பனையோ, பெத்த மகளையோ, பெத்த மகனையோ, கட்டின பொண்டாட்டியோ யாரை பற்றி பேசணும் அவருக்கு கோபம் வர மாட்டேங்குது. இப்படிதான் கீழே இருந்து திரிசான்னு சொன்னானுங்க. உதயநிதியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. நாங்க ஊரு போய் சேரணும். சொல்லி தொலையாத அந்த பேரை. ஊரு போய் சேரணுமா? முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவன் பேச்சு சரி கிடையாது, இவன் நடத்த சரி கிடையாது. இவன் ஏற்கனவே இன்னொன்று எப்படியோ சொன்னான், மாற்றி சொன்னான். விஜய் அவர்களோட ரசிகர்களை வந்து கம்பேர் பண்ணி வேற மாதிரி கேவலமாக ஒன்று பேசிகிட்டு இருக்கிறான். இவனை இந்த நாயெல்லாம் பிடிச்சி முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு வெளியே விட்டுங்க? நான் எனக்கு முதல் டவுட், இந்த டிவிக்கு அரசு மேலே எனக்கு கோவமே அதான். இந்த மாதிரி நாயெல்லாம் வெளியே கூப்பிட்டு அது வெறி நாயாக சுற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் வெறி நாயாக மாறிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல முழு நாயாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? யாரை காப்பாற்ற முடியுங்க? அவங்களே காப்பாற்ற முடியும். அவங்களே கடிச்சுப்பான போல. ஏன்டா எனக்கு புரியல. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? கேவலமான ஒரு டபுள் மீனிங்ல பேசும்போது தான் அரெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளவு தலைவர் கண்டனம் தெரிவிச்சாங்களா? உங்க தலைவர் மட்டும் முட்டு கொடுத்துட்டு இருந்தார்களா? அப்படி இருக்கும்போது இங்க எத்தனை தலைவர் அதெல்லாம் தப்புன்னு சொன்னாங்க. அப்ப அவங்களாடா தற்கொலையிலடா? நீங்கள் விஜய் அவர்கள் ரசிகர்களும் ஓட்டு போட்டாங்க, அவங்களாம் தற்கொலைன்னு சொல்கிறீங்களா? மக்கள் இங்கே ஓட்டு போட்டதுக்கு தற்கொலைன்னு சொல்கிறீங்களா? அப்போ பல தலைவர்கள் கருத்து சொன்னாங்களே, அவர் உதயநிதி அவர்கள் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எங்கே போயிருந்தீங்க? அப்போ அவங்களாம் முட்டாளா? அப்போ அவங்களும் தற்கொலைன்னு வச்சுப்போமா? நீங்கள் மட்டும் தெளிவான ஆட்கள்னு வச்சுப்போமா? நீங்கள் தான் அந்த உலகத்தில் அதிசய பிறவி 6 அறிவுக்கு போல் 15-20 அறிவு உள்ளே வச்சு இருக்குது. ஒரு மூளைக்கு போல் 2 மூளையை வச்சு தச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை சொல்லலாமா? ஏண்டா வாய் இருக்குன்னு என்னெல்லாம் பேசக்கூடாது. அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? ஒரு பெண்ணியத்தை பற்றி பேச மட்டும்தான். அங்கே த்ரிஷா அவர்கள் தான் பேசிட்டாங்க, அதனால வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறீங்க. எதுன்னு எடுத்தாலும் அவரை பர்சனல் மேட்டர் எடுத்து நோண்டாமல் உங்களுக்கு தூக்கம் வராது போல். தான் வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கடா. உங்கள் வீட்டில் வந்து நோண்டணும்னு வச்சுங்களா, உன் பொழப்பெல்லாம் நாரி கிடக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும். காவல்துறைக்கு டென்ஷன் கூடும். சாட்டையை கூட்டு வந்து அமைச்சரை திட்டுறான், எம்எல்ஏ திட்டுறான், முதலமைச்சரை திட்டுறான். இப்ப என்ன அமைச்சரை திட்டிக்க, முதலமைச்சரை திட்டிக்க, எம்எல்ஏ திட்டிக்க, ஆனா அந்த பக்கம் போயிடாத. இப்படி யார வேணாலும் திட்டலாங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா
சாட்டை மவனே அவர்களே, சாட்டை மவன், சாட்டை மஞ்சப்பொடி மாமா, இந்த வெக்கம், மானம், சூடு, சோரணை, இல்லை நம்ம மனுஷனை வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு சார் வேணாம், அந்த மாதிரி ஒரு பிறவிகள் இருக்குன்னா அந்த பிறவியே சொல்லலாம். ஏண்டா அவரோட பர்சனல் நோண்டாமல் உனக்கு தூக்கம் வராதா? அவன் உன் பர்சனல் உனக்கு நொன்னு வலிக்குது இல்லை, குத்துது இல்லை. இப்படி இருக்கும்போது பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுண்டா. ஏன்டா உன் மனசாட்சி உள்ளுணர்வு குத்துணும்டா. ஒரு ஆளை தப்பாக பேசியிருக்கிறாங்க, அந்த ஆளை தப்பாக பேசும்போதுல, ஒரு பெண்ணியத்தை தப்பாக பேசும்போதுல, டபுள் மீனில் பேசும்போதுல, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி பல தலைவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பட்ட சூழ்நிலையில் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போனாங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்கள பற்றி பேசிட்டாங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் கரெக்டு. தப்பாக பேசும்போது அரெஸ்ட் பண்ணாமல் தூக்கி வச்சு ஐயா நீ நல்லா பேசியான்னு கொஞ்சுவாங்களா? எனக்கு புரியல. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு விட்டுக்கிட்டு அதுக்கு முட்டு கொடுக்காதடா, முட்டு கொடுக்காதீங்கடா. எனக்கு இவரோட பர்சனல் எழுத்து பேசாமல் இவனுக்கு தூக்கமே வராது. அவன் உன் பர்சனல் எழுத்து பேசும்போது உனக்கு குத்துது குடையுது. அடுத்தவன் பர்சனல் எழுத்து இவன் பேசுவான். விஜய் அவர்களோட பர்சனலாக ரொம்ப டேமேஜ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான், இந்த சாட்டை மாமா மஞ்சப்பொடி தான். இவன் என்னென்ன கேவலமான வார்த்தைகள்லாம் பல ஆடியோ இருக்குதுங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, மஞ்சப்பொடி மாமான்னு ஏன் இவருக்கு பேசுகிறீங்க, மஞ்சப்பொடி மாமான்னு ஏன் கேட்குறீங்க அப்படின்ட்டு. இவனோட ஆடியோலாம் பல ஆடியோ வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. நான் அதை வெளிப்படையாக சொல்லலை. பட் அந்த ஆடியோ கூட நீங்கள் கேட்காதீங்க நான் சொல்கிறேன். அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கொச்சையாக பேசியிருக்கேன். அதுக்கு தான் இவங்க பேர் மஞ்சப்பொடி மாமா. சும்மா அவனுக்கு மஞ்சப்பொடி மாமான்னு வைக்கல. பல ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, இவனோட ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி இலங்கையில் என்ன பண்ணிட்டு இருந்தான், இவனுக்கு ஏன் சாட்டை மாமான்னு பேர் வந்துச்சு, இந்த கிறிஸ்டின்லாம் தெரியாமல் இங்கே யாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்குல்ல சரியா. ரொம்ப நோண்டுறோன்னா நாரி போயிடுவீங்க. எப்படி நாரி போயிடுவீங்க. அது வேணாமேன்னு சொல்லிட்டு விட்டு வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு அரசியல் நாகரிகமாக நீ அரசியலுக்கு பேசுகிறா, அதுக்கு பதிலுரை கொடுத்துட்ருக்கோம். பட் நீ அவரோட பர்சனல் மேட்டரில் தான் இழுத்து பேசுவேன், அரசியல் நாகரிகத்தோடு பேச மாட்டோம் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா, நாங்களும் அரசியல் நாகரிகத்தை அப்படி பிரித்து போட்டு இங்கே வரோம் அப்படின்னா, எனக்குலாம் ரொம்ப அரசியல் தெரியும், நான் அரசியல் ஊர்னு சொல்ல வரல. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு உனக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்கிறேன். நீ இப்படியே இருந்து பேசிக்கிட்டு இருக்கான்னா உங்களை தோல்வி உரிக்கப்படும். இந்த சாட்டை மாமா யார், சீமான் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நாரி போயிடுவீங்க. அது வேணாம் சரிங்களா. அதனால் இந்த சாட்டை மாமா மஞ்சப்பொடி மாமா ஏன் பேர் வச்சு நிறைய பேர் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து ஓப்பனாக இங்கே எடுத்து விட்டோம் அப்படின்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். சோசியல் மீடியாவில் இருக்குது, உங்கள் கண்ணுக்கு அறிந்தால் நிறைய கிடக்குது. பட் அதை நான் ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி சொல்லும் போதில் அது பல பேருக்கு ரீச் ஆச்சுன்னா அசிங்கம், இருக்கிறதுலே கேவலமான அசிங்கம் அவனை தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை பற்றி நினைவு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வழியில் பார்க்கலாம். அரசியலுக்கு நீங்கள் வந்து கேவலம் இந்த அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாக்கடையாகவே மாற்றுறது இப்படிப்பட்ட ஆட்கள் தான்.